ஹலோ, உங்களுடன் இன்று ஒரு நிமிடம். இந்த நாளிலும் ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் என்கிற ஒரு உண்மையை ஆதியாகமம் 15வது அதிகாரம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த உண்மையை ஆண்டவரிடனுடைய வாயிலிருந்து அவன் பெற்றுக்கொண்ட பின், ஆண்டவர் காட்சியை பார்த்த பின் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இல்லாத விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள உருவாகுது. ஆண்டவர் விசுவாசம் இல்லாத ஒரு மனிதனை தேடி தான் விசுவாசத்தை போதிக்கிறதுக்கு வர்றாரு. நாம் நினச்சிக்கிறோம் நமக்கு பெரிய விசுவாசம் இருக்குது, அதனால நம்ம வண்டி ஓடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசமும் பலவீனம் உள்ளதாய் மாறிவிடுகிறது. அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசமும் குறைவுள்ளதாய் மாறிவிடுகிறது. எப்போதெல்லாம் குறையுதோ, எப்போதெல்லாம் அது வீக்காக இருக்குதோ, அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். எப்போதெல்லாம் நமக்கு அந்த விசுவாச பலன் தேவையோ அப்போதெல்லாம் பக்கத்தில் வந்து சந்திச்சு, இந்த பாரு, நான் சொல்கிறத கேளு, இதுதான் உண்மை, நீ என்னை விசுவாசிச்சேன்னா நான் உன்னை இந்த மாதிரி மாற்றுவேன், இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நம்முடைய காதுகளில் சொல்லும்போது நீங்களும் நானும் நம்ப பழக வேண்டும்.